ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முபி டெய்லர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் ஃபுல் ஃப்ராக் தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து 2 ஸ்டில் அனுப்பிச்சிருந்தாங்க. 2 ஸ்டில்லும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம எப்படி ஃப்ராக் தைக்கிறோங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து அளவு ஃப்ராக் கொடுத்துருந்தாங்க. அதுதான் இதுவுமே நம்ம தைச்ச ஃப்ராக் தான். இதுக்கு எப்படி தைச்சிருக்கோன்னு பாருங்கள். இந்த சாண்டில் கலர் கிளாத்தும் பிளாக் கலர் கிளாத்தும் அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க. கைக்கு நம்ம பெல் கொடுத்துருக்கோம். அந்த பிளாக் கலர் கிளாத்தை வச்சு 2 ஃப்ளார் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ராக்கோட டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அது வந்து அம்பர்லா கட்டிங் கொடுத்துருந்தோம். இந்த கட்டிங் வந்து நம்ம பேனல் கட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ராக்குக்கு ஒரு சைடு வந்து 4 பேனல் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். மொத்தம் 2 சைடு, ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் மொத்தம் 8 பேனல் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். பேனலோட இடுப்போட அகலம் வந்து 6 இன்ச்சு, 5 இன்ச் அகலம் வந்துச்சு. நம்ம வந்து 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக இந்த பக்கம் 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக விட்டு 6 இன்ச் கொடுத்துருக்கோம். மேல் சைடு வர்ற அகலம் வந்து ஒரு பேனலோட அகலம் 6 இன்ச் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டிச் பண்ணி வரையில் ஒரு பேனலோட அகலம் 5 இன்ச் ஆயிரும். அப்படி 4 பேனல். அதே மாதிரி கீழ் சைடு வந்து 18 இன்ச் கொடுத்துருக்கோம் அகலம். அப்படி கொடுக்கையில் தான் நமக்கு வந்து நல்லா ஃபுல் ஃப்ரீலாக வரும் ஃப்ராக்கு. ஃபுல் ஃப்ரீல்னு சொல்ல முடியாது, இது கொஞ்சம் ஃப்ரீல் கம்மி தான். ஏன்னா வந்து இது கீழே நம்ம ஒரு டிசைன் கொடுக்குறோம். அதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீல் இருந்துச்சுன்னா அந்த டிசைன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரீல கம்மி பண்ணிக்கிட்டோம். அதுக்கு கீழேயும் நம்ம ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். அது எப்படி கொடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும். இப்போ 4 பேனலையும் நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். 4 பேனலையுமே நான் இடுப்பு பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரியே பேக் சைடும் 4 பேனல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இதுவும் சுடிதார் டைப்பில் தான் நம்ம தைக்க போகிறோம். போன வீடியோவில் ஒரு ஃப்ராக் ஸ்டிச்சிங் வீடியோ, கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த வீடியோலையும் வந்து சுடிதார் டைப்பில் தான் நம்ம தைச்சிருந்தோம். இதுவும் சுடிதார் டைப்பில் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ கீழே நம்ம அந்த ஃப்ராக்கோட கீழ் சைடு நம்ம ஒரு டிசைன் வைக்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த டிசைனுக்காக நான் வந்து இந்த கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 4 இன்ச்சு கேன்வாஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அகலத்தில். நீளம் வந்து ஃபுல்லாக ஒரு 3 மீட்ரு நீளம் வரும். 3 மீட்ரு நீளத்துக்கு 4 இன்ச்சு கேன்வாஸு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 6-7 மடித்து நான் வந்து எனக்கு தேவையான அளவு ஒரு லீஃபோட 1/2 லீஃப் பெட்டல் வர்ற மாதிரி, ஃப்ளாரோட ஒரு லீஃப் அளவுக்கு நான் வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அப்படி கட் பண்ணையில் நமக்கு அதை விரித்து பார்த்தோன்னா ஒரு நெளியாக ஒரு பேட்டர்ன் வரும். அதுதான் நமக்கு தேவை. அதனால் 1/2 லீஃப் அளவுக்கு நம்ம வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணால் இப்படி ஒரு நெளியான பேட்டர்ன் வரும். இப்போ நான் வந்து 3 இது கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கேன்வாஸை ஃப்ராக்கோட கீழே வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அயன் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம அடித்து திருப்புறதுக்காக கீழே அந்த எட்ஜை அடித்து திருப்புறதுக்காக ஒரு 5 இன்ச் 6 இன்ச் அளவுக்கு நான் ஒரு லைனிங் கிளாத் லென்த்தாக எடுத்திருக்கேன். நான் எவ்வளோ வந்து தேவையோ அந்த கேன்வாஸ்க்கு நான் கேன்வாஸ் எவ்வளோ எடுத்தனோ அதே அளவுக்கு நான் வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வச்சு பேக் சைடு மடித்து அடித்து திருப்ப போகிறோம். எல்லா பக்கமும் ஒரே லெவலாக 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிசுரை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த தையல் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் கட் பண்ண தேவையில்லை. அந்த கீழே வந்து இந்த
பள்ளமாக போகிற இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டால் போதும். அந்த மேடாட்ட வர்ற இடத்துலலாம் நம்ம கட் பண்ண தேவையில்லை. ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அடிச்சுக்கலாம். அந்த லைனிங் கிளாத்தை நம்ம அப்படியே திருப்பி கேன்வாஸ் ஒன்றும் செய்ய வேணாம். அது கேன்வாஸ் வந்து நம்ம அயர்ன் பண்ணனால அதில் ஒட்டிக்கும். அதனால் லைனிங் கிளாத்தை நல்லா கரெக்டாக திருப்பி நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸ் வச்சு நம்ம அயர்ன் பண்ணி அடித்து திருப்புறனால டிசைன் நம்ம என்ன டிசைன் எதிர்பார்க்குறோமோ அந்த டிசைன் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதே நம்ம சாதாவாக லைனிங் துணி வச்சு நம்ம அடித்து திருப்பினோன்னா அந்த டிசைன் வந்து நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கிடைக்கும், ஆனால் வந்து ஸ்டிஃபாக அதை காமிக்காது, நீட்டாக ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்படி நம்ம வச்சு அடித்து திருப்பியில் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக அழகாக வரும். இப்போ பாருங்கள், எல்லா லீஃபும் ஒரே மாதிரி நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நான் பேக் சைடு வந்து அந்த கேன்வாஸுக்கு மேலே லைனிங்கை வச்சு ஒரு அடி அடிச்சிட்டேன். அடித்து பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிங்க் கலர் கிளாத் கொடுத்துருந்தாங்க. அந்த கிளாத்தில் வந்து கீழே ஃப்ரீல் மாதிரி வச்சு ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஃப்ரீல் மாதிரி நம்ம வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அகலம் வந்து அந்த ஃப்ராக்கோட ஹைட்டை வந்து நான் 10 இன்ச் கம்மி பண்ணி வெட்டியிருந்தேன். இப்போ இதோட அகலம் வந்து நான் 12 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா கீழேயும் அடிச்சடிக்கணும், மேலேயும் 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் போயிடும். அப்படி போச்சுன்னா நமக்கு வந்து 1 இன்ச் கம்மியாயிரும். நம்ம 1 இன்ச் அந்த லீஃபுக்கு மேலே வைக்க போகிறோம். இந்த கிளாத்தை லீஃபுக்கு மேலே வைக்க போகிறோம். அப்போ வந்து நமக்கு இன்னுமே 1 இன்ச் கம்மியாயிரும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். 12 இன்ச் அளவுக்கு நான் வந்து கிளாத் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக ஃப்ளீட் பிடிச்சு எடுத்துட்டேன். நமக்கு எவ்வளோ அந்த கோல் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஃப்ளீட் பிடிச்சது தேவைப்படும். இப்போ பாருங்கள், இந்த லீஃப் வருது இல்லையா, அந்த லீஃபுக்கு மேலே நம்ம வைக்கல கரெக்டாக அந்த அளவுக்கு நமக்கு கம்மி பண்ணி வெட்டின அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இதை இந்த கிளாத்தில் நம்ம வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் அந்த லீஃப் வர்ற அந்த டிசைனுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேம் கலர் நூல் போட்டிருக்கறனால உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது, மேலே எந்த இதுவுமே தெரியல வச்சு தைச்சது. ஒரே அளவுக்கு லெவலாக கரெக்டாக ஒரே ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்ற இறக்கமாக கொஞ்சம் மேலே கீழே அந்த மாதிரி எல்லாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம எந்த டிசைன் தைச்சாலுமே ஒரே அளவுக்கு நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். கீழேயும் நான் வந்து குட்டியாக மடிச்சடிச்சுக்கிறேன். அப்படி குட்டியாக மடிச்சடிச்சா தான் அழகாக இருக்கும். ரொம்பவுமே குட்டியாக முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக மடிச்சடிச்சிட்டோன்னா அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கீழே வந்து ஜிக்ஸாக் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் அதோட அவுட்லுக் பாருங்கள். திருப்பினதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு ஃப்ராக்கு. இப்போ மேலே பாட்டமுக்கு நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணிக்க போகிறோம்.
அதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நடு சென்ட்ரு கோடு போட்டு சைடில் ஒரு 3 கோடு, அதே மாதிரி இந்த சைட்லேயும் அது ஜாயிண்ட் ஆகிற மாதிரி 3 கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஆப்போசிட் கலர் நம்ம கீழே டிசைன் வச்சோம் இல்லையா, அந்த கிளாத்தையே நான் வந்து இந்த டிசைனுக்காக எடுத்துக்கிறேன். இதோட அகலம் வந்து நான் 2 இன்ச் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதை 2ஆக மடித்து ஒரு சைடு வர அந்த பிசுரை மட்டும் மடித்து விட்டு நான் வச்சு எடுத்துக்கிறேன். இதில் இப்போ பாருங்கள், அந்த கிளாத்தை 2ஆக மடித்து ஒரு சைடு வர்ற அந்த பிசுரை மட்டும் லைட்டாக மடித்து விட்டு பிசுறு தெரியாத மாதிரி நான் வச்சு தைச்சிக்கிறேன். இப்படி தைச்சிங்கன்னா நம்ம டிசைன் வைக்கல ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இதை ரோப் மாதிரி தைச்சி திருப்பி அதுக்கப்புறம் வச்சு தைப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இப்படி தைக்கல நமக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறக்கு. இப்போது இந்த 2 சைடுமே வந்து வர அந்த 3 லைனை ஃபஸ்ட்டு வச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த நடுவில் நம்ம பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு லைன் வச்சு அடிச்சுக்கலாம். நான் நெக்கு வந்து இதில் அடித்து திருப்பலை. இதுக்கு நான் பைப்பிங் வைக்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப குட்டியாக எப்படி பைப்பிங் வைக்கிறதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், நீட்டாக இருக்கும் இந்த டிசைனு பார்க்குறதுக்கு. நான் பேக் சைடும் வந்து நான் லைனிங்கோடு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து நான் ஜிப் வைக்க போகிறேன். இப்போ நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு அந்த கிளாத்லேயே கொஞ்சம் மீதி இருந்ததுனால அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன், கிராஸ் கட்டிங்கு. நம்ம பைப்பிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகையில் கிராஸ் கட்டிங் நல்லா கிராஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைக்குறையாக இது கிராஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நல்லா கிராஸாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு நல்லா பெண்டாகி கொடுக்கும். அப்போ வந்து நமக்கு நல்லா அழகாக இருக்கும். நம்ம என்ன கழுத்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆசைப்படுறோமோ அந்த கழுத்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ ஒரே லெவலில் 1/4 இன்ச் அளவுக்கு இருக்க மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பைப்பிங் நம்ம உள்ளே மடிச்சடிக்கையில் நல்லா குட்டியாக வர மாதிரி வெளியில் உள்ளே இருக்க பிசுரையெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு நம்ம தைச்சோன்னா ரொம்ப குட்டியாக நம்ம த்ரெட் பைப்பிங் வச்ச மாதிரியே வரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசுரை உள்ளே தள்ளி விட்டு நல்லா நெரிச்சு வச்சு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குட்டி பைப்பிங்காக கிடைக்கும். அப்படி நம்ம வச்சு தைக்கையில் நம்ம த்ரெட்டு வச்சு பைப்பிங் வைக்கணுன்னே இல்லை. த்ரெட் பைப்பிங் வச்சாலுமே நீட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த பைப்பிங்கே த்ரெட் இல்லாத பைப்பிங்கை எப்படி குட்டியாக வைக்கிறதுன்னு பாருங்கள். நம்ம பைப்பிங் எவ்வளோ குட்டியாக வைக்கிறோமோ அவ்வளோ நீட்டாக பார்த்தா அழகாக இருக்கும். இப்போ பைப்பிங் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் நான் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து பிசுறு வெளியே வராமல் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஹிப்புக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். ஹிப்புக்கிட்ட ஜாயின் பண்ணையில் ஒரு சைடு அடித்த அந்த கிளாத்தையும் ஹிப்பில் ஒரு சைடு அடித்ததையும் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கையுக்கு வந்து நான் பிங்க் கலர்
ஹேண்டுக்கு தான் கட் பண்ணுறேன். அதனால் பிங்க் கலர் லைனிங் நான் நார்மலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நம்ம பிங்க் கலர் கிளாத்து கொஞ்சம் பெருசாக, லைனிங் அளவை விட நான் கொஞ்சம் பெருசாக, ஏன்னா லைட்டாக பஃப் வர மாதிரி அவங்க டிசைன் அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் அந்த பஃப்புக்காக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நமக்கு கிளாத்தே இருந்துச்சு. அதனால் நான் சைடில் வந்து கொஞ்சம் இந்த சைடு வெட்டினதை, கீழ் சைடு வெட்டினதையே மேலே ஆம்ஹோல் சைடு நான் கொஞ்சம் ஒட்டு கொடுத்துக்கிறேன். அப்படி வைக்கல நமக்கு பஃப் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நார்மலாக ஆம்ஹோல் சைடு வந்து கரெக்டாக இருக்குது கிளாத்து. அப்போ நமக்கு பஃப் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அகலம் அதிகமாக வேணும். அதனால் நான் கீழே கட் பண்ணும்போது வந்து அந்த கிராஸ் பீஸையே நான் வந்து ஆம்ஹோல் சைடில் நான் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கையில் நமக்கு மேல் சைடு ஒரு 5-6 பஃப் வர மாதிரி இருக்கும். அதிகமாக இல்லை, ஒரு 5-6 பஃப் வர மாதிரி தான் அதில் டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்மளும் அதே மாதிரி 5-6 பஃப் வர மாதிரி கொடுத்துக்கலாம். பஃப் வந்து கரெக்டாக ஒரே சென்டராக வரணுங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன், அர்க்காத் பண்ணி எடுத்துக்கிறேன் சென்ட்ரு பார்த்து. அதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி ஒரு 5 பஃப் அந்த அளவுக்கு நம்ம வைக்க போகிறோம். 5-6 பஃப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணனால அந்த பஃப் வைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி கிடச்சிருக்கு. நம்ம ஸ்டிச் பண்ணையில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு துணி இல்லை, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு கவலையாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம கொஞ்சம் அந்த இடத்துக்கு நம்ம வந்து துணி கிராஸில் கொடுத்து அது ஸ்டிச்சிங்குள்ளே போக போகிறதான் தெரியாது. அதனால் அந்த மாதிரி கொடுத்து நம்ம தைச்சோன்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து பத்தலைங்கிறதுக்காக அந்த டிசைன் நம்ம தைக்காமல் விட்ட மாதிரி இருக்காது. அவங்க ஆசைப்பட்ட டிசைன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ கீழே வந்து சின்ன பெல் கொடுத்துக்கிறேன். அந்த அவங்க அனுப்பிச்ச 2 டிசைனுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அவங்க வந்து அப்பர் பாடிக்கு ஒரு டிசைனும் லோயர் பாடிக்கு ஒரு டிசைனும் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை வந்து நான் 2ஐயும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு ஃப்ராக் நம்ம தைச்சி முடிச்சிருக்கோம். குட்டியாக பெல்லுக்கு நம்ம மடிச்சடிச்சோன்னா பார்த்தா நமக்கு வந்து இது மாதிரியே இருக்கும், ஓவர்லாக் அடித்த மாதிரியே இருக்கும், ஜிக்ஸாக் அடித்து நல்லா உருட்டி அடித்த மாதிரி இருக்கும். பெரும்பாலும் இப்படி அடிக்கையில் ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு அடி அடிச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. இப்போ கை நான் 2மே ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து ஃப்ராக்கில் நான் வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். கை நம்ம ஜாயின் பண்ணையில் கரெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக 1/2 இன்ச் வர மாதிரி நான் வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். பஃப் வந்து நடு சென்டராக வருதான்னு பார்த்துக்கோங்க. நம்ம அர்க்காத் பண்ணின அந்த லைனிங் கிளாத் வந்து நான் கரெக்டாக ஷோல்டரில் உட்காந்துச்சுன்னா பஃப் நடு சென்டரில் வந்துடும். அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நீட்டாக பஃப் வந்து நடு சென்டரில் வந்துருச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, ஏன்னா இந்த ஃப்ராக் தைக்கிற டைமுமே ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 1/2 டேக்கு மேலே இந்த ஃப்ராக் நான் தைக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நாள் நான் நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் நான் ஸ்டிச் பண்ணையில் எனக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ஃப்ராக் நான் தைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவ்வளோ டைம் ஆச்சு. ஏன்னா கீழே வந்து இது கொடுத்து என்ன சொல்கிறது, கேன்வாஸ் கொடுத்து நம்ம வந்து மடிச்சடிக்கையில் அது ரொம்ப டைம் ஆகுது. அந்த பெட்டலாக வர அந்த டிசைனுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, ஆனால் கீழே அந்த கொடுக்குற டிசைன் தான் ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ ஜிப் வச்சு அடித்தாச்சு, ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த ஃப்ராக் வந்து எங்களுக்கு பராத்து நோன்பு வந்தது இல்லையா, அந்த பராத்து நோன்புக்கு போடுறதுக்காக தைச்சி தர சொல்லி சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு டேவே அதை தைச்சி வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தேன். 2 நாள் முன்னாடியே தைச்சாச்சு இதை. ஆனால் வந்து அவங்க அந்த பராத்து நோன்புக்கு வாங்கவே இல்லை ஃப்ராக்கை. அந்த அன்னைக்கு நான் நைட்டு தான் எல்லாருமே புது ட்ரெஸ் போடுவாங்க. நைட்டுனா இரவு நேர தொழுகைக்காக புது ட்ரெஸ் போடுவாங்க. அந்த அன்னைக்கு தைச்ச எந்த ட்ரெஸ்ஸும் யாருமே வாங்கவே இல்லை. ஒரே ஒரு கஸ்டமர் தான். 6 கஸ்டமர் 7 கஸ்டமருக்கு தைச்சேன். ஆனால் ஒரு கஸ்டமர் மட்டும்தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினாங்க. அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, என்ன சொல்கிறது, கஷ்டமாக இருந்துச்சு. உட்காந்து விடியனாலும் உட்காந்து தைச்சி யாருமே வாங்கலை அப்படிங்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு அவசரமாக தைச்சி யாரும் வாங்கலை அப்படின்னு உங்களுக்கும் ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இது சுடிதார் டைப்புங்கிறனால உடம்பு வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள் துணியை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி போன வீடியோலையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் காமிச்சிருப்பேன். இப்படி ஜாயின் பண்ணால் தான் லைனிங் தனியாகவும் உள் துணி தனியாகவும் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு உடம்பு வந்தாலும் அதை பிரித்து விட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ஹிப்பு வரைக்கும் பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹிப்பு டைட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. உடம்பை தனியாக கீழ் பாட்டம் தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு இடுப்பு ஜாயின் பண்ணால் ஹிப்பு வரைக்கும் தான் பிரித்து விட முடியும். ஹிப்பு டைட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டிச் மட்டும் கூட போட்டுட்டு நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிசுறு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 சைடுமே நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுலேயுமே நான் ஒரு சைடு ஜாயின் பண்ணுறதை மட்டும்தான் காமிச்சிருப்பேன், இன்னொரு சைடு ஜாயின் பண்ணுறதை காமிச்சிருக்க மாட்டேன். எல்லாத்துலேயுமே அப்படி தான். கையில் ஒரு கை ஜாயின் பண்ணுறத காமிச்சிருப்பேன், 2வது கை ஜாயின் பண்ணுறத அதுக்கே வந்து எனக்கு இவ்வளோ டைம் ஆகுது. கிட்டத்தட்ட நான் பராத் அன்னைக்கு மட்டும் ஒரு 4 ஃப்ராக் தைச்சேன். அது போக 2 சுடிதார் தைச்சேன். அது போக 2 ப்ளவுஸ் தைச்சேன். இவ்வளோ தைச்சுமே ஒருத்தருமே வாங்கலை. 2 ப்ளவுஸ் மட்டும் வாங்கிட்டு போனாங்க. இப்போ இடுப்புக்கு ரோப் வச்சு எடுத்தாச்சு. இந்த ஃப்ராக்கோட ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.